அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக சம்பாதிக்கிறது, எஃபிஷியண்ட்டாக செயல்படுத்துறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட தகவல்களும் இருக்கலாம், ஆனால் பரவாயில்ல எந்த வீடியோவிலையும் சொல்லாத தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனல். என்னோட பேர் MVP. எப்படி நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வர்றது தான். அதுக்கு நாமும் மாங்குன்னு நெட்டில் சர்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு பல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி 9 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். 9வது நிமிஷம் முடிவில் உங்கள் வீட்டில் பண மழை தான். அசால்ட்டாக ஆடு வாட்சிங் செய்து ஆயிரக்கணக்கில் பணம் அல்லலாம். நீங்கள் தயாரா? மல்லாந்து படுத்துக்கொண்டு மட்டமான கேம்களை மாங்கு என விளையாடி பிட்காயின் மலையாக சம்பாதிக்கலாம். பிட்காயின் தெரியுமா? பிட்காயின் இது போல பல டுபாகூர் செய்திகளை கேட்டு அதை நம்பி ட்ரை பண்ணி நொந்து நூலாயிருப்பீங்க. நானும் அப்படிப்பட்ட ஆளு தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் மூலமாகவும் மேலும் சில வழிகள் மூலமாகவும் உங்களுடைய சொந்த திறமை மூலமாக சொந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சொந்த மவுசில் நிற்பது எப்படி, அதாவது சொந்த காலில் நிற்பது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோலையும் மற்றவங்க வீடியோ போல் freelancer.com, fiverr.com, upwork.com இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அதை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோவும் உங்களோட டிசைனிங், ப்ரோக்ராமிங், எடிட்டிங் போன்ற திறமைகளை பயன்படுத்தி வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகுதா அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த வீடியோ ஓகே, பில்டப் எல்லாம் கட் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஒரு டிசைனிங் சம்மந்தமான சேனல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நாம் டிசைனிங்கை வச்சே பேசுவோம். நீங்கள் உங்களோட டிசைனிங் திறமையை பயன்படுத்தி இது போல் இருக்கிற ஆன்லைன் வெப்சைட்டுகள் மூலியமாகவும் உங்களோட சொந்த தொடர்புகள் மூலியமாகவும் வேலை செய்து தந்து பணம் சம்பாதிக்கலாம். இது வேலைக்கான ஊதியம் தானே தவிர மற்றபடி எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் சொன்னால் அதை யார் சொன்னாலும் நம்பாதீங்க. சரியா, அதுதான் எங்களுக்கே தெரியுமே, இதை சொல்ல தான் இந்த வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு கேட்குது. இதை சொல்ல மட்டும் இந்த வீடியோ இல்லை, இந்த வேலையை எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டே. எஃபிஷியண்ட்டா அப்படின்னா என்ன? கிளியர் பண்ணிடுவோம். நமக்கு ஒரு வேலை வருது. அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்மளோட நேரம், நம்மளோட கம்ப்யூட்டர், அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரு, அதுக்கெல்லாம் இயங்குறதுக்கு தேவையான கரண்ட்டு, அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் வைக்கிறதுக்கான இடம், இது போல் இன்னும் நிறைய ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுது. இதுதான் நம்ம வேலையை செய்கிறதுக்கான முக்கியமான ரிசோர்ஸஸ். இதுதான் நம்மளோட முதலீடு. இப்போ ஒரு உதாரணத்து மூலியமாக பார்க்கலாம். இப்போ நம்ம 2 நபர்களை எடுத்துக்கலாம். நபர் ஏ, நபர் பி அப்படின்னு 2 பேர். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வேலை கிடைக்குது, அதாவது ஒரு டிசைனிங் ஆர்டர் கிடைக்குது. அந்த 2 பேருமே ஒரே மாதிரியான டிசைன் தான் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டிசைனை பண்ணி கொடுத்தா கிடைக்கிற ஊதியமும் ஒரே ஊதியம் தான், அதாவது ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நபர் ஏ வேலைக்காக அவர் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா, கம்ப்யூட்டராக இருக்கலாம், அதுக்கான சாஃப்ட்வேராக இருக்கலாம், இது மாதிரி நிறைய செலவு பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த செலவு நபர் ஏ செஞ்ச செலவு ஒரு 50 ரூபா அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அவர் அந்த வேலையை இந்த பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தி செஞ்சு முடிச்சு கிளைண்ட்டை கொடுக்குறாரு. அவர் வேலை கொடுத்தவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவர் வேலை கொடுத்தவர் அந்த டிசைன் ஒர்க்கை வாங்கிக்கிட்டு இவருக்கான ஊதியமா அவர் பேசினபடி 100 ரூபா கொடுக்குறாரு. அப்போ நபர் ஏக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? 50 ரூபா லாபம் கிடைக்குது. இதே வேலையை இதே ஊதியத்துக்கு நபர் பி செய்கிறாரு. ஆனால் அவர் இந்த வேலையை செய்யறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண பொருள், வேலைக்காக செலவு செய்த தொகை 20 ரூபா தான். அப்ப நபர் பிக்கு எவ்வளவு
லாபம் கிடைக்குது? 80 ரூபா லாபம் கிடைக்குது. அப்ப நபர் ஏ அந்த வேலையை எஃபிஷியன்ட்டா பண்ணாரா? நபர் பி அதே வேலையை எஃபிஷியன்ட்டா பண்ணாரா? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தா விடை என்னவா இருக்கும்? நபர் பி தான் அந்த வேலையை ரொம்ப எஃபிஷியன்ட்டா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் விடை. இதுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட செலவினங்களை அந்த வேலையை செய்யறதுக்காக அவரு செலவு செய்யற தொகையை குறைச்சிக்கிட்டாரு. அது மூலியமா அவருக்கு ஒரே அளவு 2 பேருக்கும் ஊதியம் கிடைச்சாலும் அதுல அதிக ஆதாயம் அடையக்கூடியவர் பியா இருக்கிறாரு. இந்த டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆன்லைன் ஜாப்ஸ்ல. ஆன்லைன் ஜாப் மட்டும் இல்ல, எந்த ஜாபா இருந்தாலும் இந்த டெக்னிக் பயன்படுத்தினா நம்ம சிறப்பா செயல்படலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ப்ராடக்ட்ல எந்த குறையும் இல்லாம நாம நம்மளோட செலவுகளை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வரணும், தவிர ப்ராடக்டோட தரத்தை குறைச்சிடக்கூடாது. அது சரி, எப்படி செலவை குறைக்கிறது? இதையும் ஒரு சான்று மூலமா பார்க்கலாம். இந்த சான்றுல பாத்தீங்கன்னாக்கா நபர் ஏ அவரோட செலவினங்களா என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அவரு ஒரு கம்ப்யூட்டர்ல தான் இந்த வேலையெல்லாம் பண்றாரு இல்லையா? டிசைனிங் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஆன்லைன் ஜாபாக இருக்கட்டும், மினிமமா ஒரு கம்ப்யூட்டர் கண்டிப்பா தேவை. அதுவும் டிசைனிங் வரனாக்கா கொஞ்சம் ரீசனபிளான கம்ப்யூட்டர், நல்ல ஸ்பெக் கூடயே தேவைப்படும். அப்படிங்கக்குள்ள அந்த பிசி ஹார்ட்வேர் எல்லாம் வாங்குறதுக்கு அவரு ஒரு 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். அதே போல அந்த வெறும் ஹார்ட்வேரை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்ப அது ரன் பண்றதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தேவை. அப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கான சாஃப்ட்வேர் எல்லாம் போட வேண்டியிருக்கும். அது பெரும்பாலும் எல்லாம் விண்டோஸ், இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட், இல்லைன்னா ஆப்பிள் இது மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்ப அதுக்கு ஒரு 6,000 ரூபான்னு வச்சு, இது எல்லாமே தோராய கணக்கு தான். இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு பிரைஸை வச்சு நானே ஒரு ஆவரேஜா ஒரு மினிமமா அமௌண்ட் போட்டிருக்கேன். அடுத்து டிசைனிங் சாஃப்ட்வேருக்கு வருவோம். டிசைனிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பரவலா அதிகமாக பயன்படுத்துறது அடோபோட ப்ராடக்ட் தான். அதாவது போட்டோஷாப்பா இருக்கலாம், லைட் ரூம்பா இருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், இது மாதிரி நிறைய அடோபோட ப்ராடக்ட் தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. அப்போ அடோபோட ப்ராடக்ட் எல்லாமே ஒன் டைம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட முடியாது. மந்த்லி ரெண்ட் மாதிரி தான். அது மந்த்லி பே பண்ணணும், இல்லைன்னா இயர்லி பே பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகிற செலவு மட்டும் எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா தோராயமா குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாயாவது நம்ம செலவு பண்ண வேண்டி வரும். அதாவது அடோபோட எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 40,000 ரூபாய் அடோப் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டி வரும். இதுவும் ஒரு குறைஞ்சபட்ச கணக்கு தான். இதெல்லாம் எப்படி நீ 40,000 முடிவு பண்றேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பில்லை போட்டு பார்த்தோம்னா மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்க இந்தாங்கண்ணா பில்லு. என்னடா நடக்குது இங்க? இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கே 86,000 ரூபா தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஒவ்வொரு வருஷமும் இந்த அடோபோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம 40,000 ரூபா வருஷம் செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா புது ஓஎஸ் வந்துடும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு வேற நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பிசியோட ஹார்ட்வேர்லாம் ஏதாவது மக்காடு பண்ணிச்சுன்னா அது தனி செலவு, அதெல்லாம் இதில் சேர்க்க முடியாது. ஓகே, இந்த கேஸை இப்படியே வச்சுக்கோங்க. இந்த சான்றை அடுத்த சான்று பார்க்கலாம். நபர் பி என்ன பண்றாரு அப்படின்னா, அதே பிசி ஹார்ட்வேர் தான் இவரும் பயன்படுத்துறாரு, சேம் ஸ்பெக். அதனால அதே 40,000 ரூபாயை போட்டுப்போம். ஆனா சாஃப்ட்வேர் சைடு வரும்போது இவரு க்ளோஸ்டு சோர்ஸை பயன்படுத்தாம ஓபன் சோர்ஸை பயன்படுத்துறாரு. அதாவது ஓஎஸ்னா லினக்ஸ் ஓஎஸ் நிறைய வகை இருக்கு. அதுல அவருக்கு பிடித்தமான ஒரு ஓஎஸை பயன்படுத்திக்கிறாரு. அடிப்படை சாஃப்ட்வேர்களாகவும் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்திக்கிறாரு. டிசைனிங் சாஃப்ட்வேர்னு வரும்போது போட்டோஷாப்புக்கு மாற்றா கிம்பையும், இல்லஸ்ட்ரேட்டர், கோடல் ட்ரா இதுக்கெல்லாம் மாற்றாக இன்ஸ்கேப் அப்படிங்கிறதையும், அது மாதிரி பிளண்டர், அது மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறாரு. அப்படிங்கக்குள்ள இவர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. அவரா முன் டொனேஷன்கிற பேர்ல கொடுத்தா மட்டும் போதும். இல்ல அதுவும் கொடுக்கலினாலும் கட்டாயம் கிடையாது. அப்படிங்கக்குள்ள இவரோட டோட்டல் காஸ்ட் 40,000 ரூபாய் மட்டும்தான் வருது. வருஷம் இவ்வளவுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அவருக்கு சம்பாதிக்கிற காசை வச்சு பிசியோட ஹார்ட்வேர்ஸை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கிக்கலாம். அது மாதிரி அவரோட சொந்த தேவைகளை இன்னும் அதிகமாக பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஓப்பன் சோர்ஸை பற்றி லைட்டாக தான் பார்த்துருக்கோம். ஓப்பன் சோர்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போடுறேன், அதில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது போல் ஓப்பன் சோர்ஸில் உள்ள ஓஎஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு தனிநபரோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியே, இப்போ சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஆரம்பிக்க
காமிக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்த உடனே இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸாக இந்த அடோபு, கோரல் ட்ரா இதெல்லாம் வாங்கினாக்கா அவங்களோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுது. அவங்களுக்கு ஆர்டர்ஸும் கம்மியாக தான் வருது, அதில் லாபங்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அப்படிங்கக்குள்ள அவங்கெல்லாம் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் பக்கம் வரலாம். அப்படி வந்தால் அவங்களோட செலவினங்கள் குறையும், அது மூலயமா லாபம் அதிகமாகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், நீ என்னையா எந்த கிரகத்திலேருந்தியா வர, யாரையா நீ சொல்கிற மாதிரி இவ்வளோ காசு கொடுத்துலாம் சாஃப்ட்வேர் வாங்கிட்டு இருக்கிறது, நீ ஏன் கனவு கண்டுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மைதான், இங்கே இந்தியாவில் பரவலாக யாருமே வந்து இந்த அளவுக்கு காசு கொடுத்து எந்த சாஃப்ட்வேரையும் வாங்குறது இல்லை. அதாவது தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நெட்டில் போனோமா, ஹேக்டு வெர்ஷனை டவுன்லோடு பண்ணோமா, யூஸ் பண்ணோமா அப்படின்னு இருக்கும். இல்லை நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சென்டரில் போய் நம்ம சாஃப்ட்வேரே போட்டாலும் அவங்க என்ன ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு எல்லா சாஃப்ட்வேருமே போட்டு கொடுத்துட்றாங்க. அதுவும் கிராக்டு வெர்ஷன் தான், ஒரிஜினல் வெர்ஷன்லாம் கிடையாது. அப்படி ஒரிஜினல் வெர்ஷன் தான் வாங்கணும், லைசன்ஸோட தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் செலவாகும். நான் ப்ரூஃப்ஸோட தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது தனிநபர்களாக யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது பெருசாக. ஆனால் வந்து அதே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயோ இல்லை ஒரு சிறு நிறுவனமாக இயங்குனா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. இல்லாட்டி இப்படி கிராக்டு வெர்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே தனிநபராக பயன்படுத்தலாம் அப்படின்னாலுமே வந்து கிராக்டில் எவ்வளோ பிரச்சனை வருது, அதில் எவ்வளோ வைரஸ், இது மாதிரி அதில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. என்னதான் இருந்து சுற்றி பார்த்தாலும் கிராக்டு அப்படிங்கிறது ஒரு வகையான திருட்டு போல தான். நம்ம ஏன் அப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு நியாயமாக எழ வேண்டியது முக்கியம். எனவே நண்பர்களே, இதுபோல் டிசைனிங்கில் இருக்கட்டும், வேறு எந்த உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் உங்களோட திறமைகளை வளர்த்துக்குங்க. அப்படி திறமைகளை வளர்த்துக்கும் போது அதுக்கான சாஃப்ட்வேர்ஸாக வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கிட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை எஃபிஷியண்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியும். ஃப்ரீலான்ஸாக நீங்கள் வீட்டிலே இருந்து செய்ய முடியும். பார்ட் டைமாக ஒர்க் பார்க்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த கட்டாயமும் இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோக்கு சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற எந்த அழுத்தமும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு தமிழில் நம்மளோட எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனல். இங்கே நீங்கள் பேசிக்கான டிசைனிங் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அட்வான்ஸ் லெவல்லாம் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தே எப்படி ஆன்லைனில் பணம் பார்க்குறது, அதையும் எப்படி எஃபிஷியண்ட்டாக பார்க்குறது அப்படின்னு தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு புதிய கருத்தை உங்கள்கிட்ட சொன்னதாகவும் இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.